வணக்கம் நண்பா. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே T5 இந்த மேக்கிங் எக்ஸிபிஷன் தான். ஸோ ஃபியூச்சர் ஏர்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நார்மலாகவே தான். ஸோ சாங்கி ஆப்பில் பார்த்தீங்கன்னாக்கும் விசிட் வெப்சைட்டில் ஃபுல்லாகவே போய்ட்டு நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி உங்கள் கான்டாக்ட் நம்பருக்குள்ளே கொடுத்தீங்கன்னாக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகிரும். ஸோ இதில் நீங்கள் குழுவாகவும் ஒரு 5 பேர் குழுவாகவும் வரலாம், சிங்கிளாகவும் வரலாம். ஸோ இந்த சோலார் பேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் வேறு லெவலில் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து 3D எஃபெக்டோட நம்ம ஏர்போர்ட் மேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபியூச்சர் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்க போகுது. ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாமே பில்டிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கார்டன் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் அட்ராக்டிவாக இருக்கும். இது ஃபுல்லாமே சோலார் பேனல் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இதுக்கு உண்டான கரண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது சோலார் பேனலில் யூஸ் பண்ணுற மாதிரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுற விதங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இன்ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது எல்லாமே ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. இது வந்து ஜொல் மாடலில் இருந்துச்சு. ஸோ ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கார்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ டோட்டலாகவே பில்டிங் இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதோட அட்ராக்டிவ் நமக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஷார்ட்ஸில் போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் அதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உள்ளே போய்ட்டு இங்கே ஃபியூச்சர் ஏர்போர்ட்டுக்குள்ள ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாக்கா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டிங் மிஷின் மாதிரி இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் என்னென்ன டிசைன் பண்ணுறீங்களோ டிசைட் பண்ணிவிட்டு ஸோ சாதாரணமாக நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபோட்டோவை கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா T5 சாங்கி ஈஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏர்போர்ட் சம்மந்தப்பட்ட ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா லேண்ட் டெவலப்மெண்ட்ஸு. ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே ட்ராயிங் மேப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வுட்லேயே இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரன்வே 3 சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா ரன்வே 2, ரன்வே 1, ஸோ ரன்வே 3. ஸோ இப்படி 3 ரன்வேயும் ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சங்கிஸ்ட் இந்த டெர்மல் 5ஓட பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக அந்த ட்ராயிங் மேப் இது எல்லாமே நார்மலாகவே வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாகவே சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக நீங்கள் வந்து விசிட் பண்ணிங்கன்னா தெரியும். அது ஃபுல்லாகவே வாலில் வுட்டில் வச்சுருந்தாங்க. T5A, T5B, T/C இப்படின்னு 3 விதமாக வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்த்த ஏர்போர்ட்டோட ட்ராயிங் தான் இது. சாங்கிஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஜோன். இது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய அந்த லக்கேஜ் இந்த மாதிரி ஃபுட்டு இந்த மாதிரி இதெல்லாம் மேக்கிங் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கனாக்கா சாங்கி ஏர்ஃபோர்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இந்த டெர்மல் 1, டெர்மல் 2, டெர்மல் 3, டெர்மல் 4 இந்த டெர்மல் 4 உதயம் காட்டிலையும் ஸோ ஃபுல்லாகவே T5ன்றது டோட்டலாக பெரிய ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த மொத்தமாக இது பார்த்தீங்கன்னாக்கா இதை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் சிறுசு தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓவராலாக பிக் பெருசு. இது பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா டனல் பார்த்தீங்கன்னாக்கா ரோடு ஃபுல்லாக T5ல வந்து T2க்கு ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா சாங்கி ஈஸ்ட் இன்டர்ஜி ஜோன் இது 5.4 மில்லியன் டன்ஸ் இது பண்ணுறாங்க. சாங்கி ஏர்போர்ட் சென்டர் இது வந்து கனெக்டிங் பண்ணுற மாதிரியும் ஸோ வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா வியூலேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக மெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி கண்டிப்பாக விசிட் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Thank you.